ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தல QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 23/4/2024 ஸ்ரீசக்தி SS 412க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சிச்சின்னா அது கண்டினியூஸாக கிடைக்கும் நண்பா. அதேமாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் அது கண்டினியூஸாக ஆகிக்கிட்டு இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட் படி தான் நண்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை பார்க்கறதுனால நம்ம எப்போதும் போல் எக்ஸாம்பிளாக செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாயோடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டு 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 035, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 452, அதுக்கு முந்தின ட்ரா 209 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5D4Dயோட வந்து 2-1 கூட்டுறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு, ஏ போர்டு அல்லது சி போர்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 785லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 959. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 59. இதுதான் நம்மளுடைய 4D அண்ட் 5D. இதோட நம்ம +21. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 வச்சோம், 1லாம் ஆட் பண்ண வேணாம். 5ஓட 2 கூட்டும்போது 7, இங்கே 9ஓட 1 கூட்டும்போது 0. 7 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 0 நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 785க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 795 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம 5D4Dயோட 2-1 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 795க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 795 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 243. இதில் நம்ம எடுக்க போகிறது 43. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 3ஓட 1 கூட்டினோம்னா 4. 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 795க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 4 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 795க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 006 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்த கிடச்சிருக்கிறது சி நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்னதான் ஏ போர்டு சி போர்டு, ஏ போர்டு சி போர்டு தான் நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து ஏ போர்டுக்கு போகிறதுனால ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ 006க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 519. இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட +21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 9ஓட 1 கூட்டினோம்னா 0. 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 006க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 0. இப்போ இந்த 006க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 015 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ரா முடியல நம்மளுக்கு ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா 1 பை 1 பார்க்கலாம் நண்பா. 015 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 648. இதில் நம்ம எடுக்க போகிறது 48. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 9. இப்போ இந்த 015க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 209. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு சி நண்பா. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வருது பாருங்கள். ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ 209க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 161. இதில் நம்ம எடுக்க போகிறது 61. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8,
ஒன்னோட 1 கூட்டினோம்னா 2, 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 209க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 209க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 452 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 2. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 8 and 2 ஆமாம், மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 452க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 452 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 917. இதில் நம்ம எடுக்க போகிறது 17. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 452க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8. இப்போ இந்த 452க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 035 தான் நண்பா நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவை நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா ஏ போர்டு இருந்தாலும் நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ரா நம்மளுக்கு போர்டு மாதிரி கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் தான் போயிருக்கு. அதுலேயும் நம்மளுக்கு வந்து சி போர்டு பி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. போன வாரம் நம்மளுக்கு பி போர்டு, அதுக்கு முந்தின வாரம் நம்மளுக்கு சி போர்டுன்னு இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு இது தலைகுப்புற வர்றதா இருந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை மறுபடியும் இந்த ட்ராவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஏ போர்டு தான் போட போகிறேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கும் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துக்கலாம். 035 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 107. இதில் நம்ம எடுக்க போகிறது 07. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 8. இப்போ இந்த 035க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. இதை எப்போதும் போல் நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 8. 2 அல்லது 8 இந்த ட்ராவு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபார்மேட் படி தான் நம்ம போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. வேணுண்டா பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 23/4/2024 ஸ்ரீ சக்தி SS 412க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.